ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு அடை தோசை தான் செய்ய போகிறோம். இந்த அடை தோசைக்கு பார்த்திங்கன்னா, பெருசா வந்து எதுவும் அளந்தும் நான் வந்து சேர்க்கல. அதே மாதிரி கரெக்டாக என்ன பருப்பு சேர்க்கணுமோ அதையும் சேர்க்கல. வீட்டில் கிடந்த எல்லா பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு, என்ன அரிசி இருந்துச்சோ அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டு அப்படியே ஊற வச்சு செஞ்சது தான். ஆனால் செம்ம சூப்பராக வந்துச்சு. இப்போ அடை தோசை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, எதையும் அளக்கிறதுக்கு நேரம் இல்லை. கடன்னு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு சோளரிசி எடுத்துக்கிட்டேன். சோளரிசி எடுத்த அளவுக்கே பார்த்திங்கன்னா, இட்லி அரிசியும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன், இட்லி அரிசி சோளரிசியை விட. இப்போ கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா, 1/4 கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். இந்த கிண்ணத்தில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அரை கிண்ணம் அளவுக்கு அரிசி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்புன்னு வரும்போது கொள்ளு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். அந்த பீன்ஸ் ரெட் பீன்ஸ் வந்து ஒரு 10, 20 சேர்த்துக்கிட்டேன். பச்சை பயிரும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சேர அளவுக்கு கையாலேயே போட்டுக்கிட்டேன். அந்த கொள்ளு போட்டதை விட கொஞ்சம் தான் கம்மியாக இருந்திருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருந்தேன். உளுந்து சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா, இந்த பருப்புகள் எல்லாமே போதும் அப்படின்னு நினச்சிட்டு, ஏதோ ஒன்று ஆனால் மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து கலந்துக்கிட்டு இருந்தேன். இது எல்லா பருப்புமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, துவரம் பருப்பு தான் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொள்ளு சேர்த்த அளவுக்கு நான் துவரம் பருப்பும் எடுத்துகிட்டு வந்து கலந்துட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இந்த அடை தோசைக்கு பார்த்திங்கன்னா, அரிசியை விட பருப்பு தான் நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அந்த அளவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அள்ளி போட்டாலும் சரி, அளந்து போட்டாலும் சரி, நம்ம அளவு வந்து எப்போவுமே இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தோசை நல்லா வாசனையாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நான் வந்து நல்லா ஒரு 2, 3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து கிரைண்டரில் ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். காலையில் ஒரு 8, 9 மணி அளவில் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சாயங்காலம் ஒரு 5 மணி 5:30 இருக்கும். இதை எடுத்து நம்ம சரி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகும் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 7, 8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாய் போடுறதை விட நம்ம மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வெங்காயமாக ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 5, 6 பல் பூண்டு உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு சின்னதாக இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நிறையவே கருவேப்பிலை சேர்த்து தோசைக்கு அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா, வாசனையும் சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம அரிஞ்சிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி மாவு கூட போட்டு அரைச்சிட்டு தோசை செய்யும்போது சூப்பராக இருக்கும். அதோடைய வாசனையே நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரைண்டர்லேயே போட்டுட்டேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கொரகொரன்னு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும். மாவு அரைச்சிட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடை தோசைக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே நம்ம வந்து உப்பு சேர்த்து தான் அரைப்போம். அதே மாதிரி நான் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ வந்து மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அடை தோசை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மாவு கலந்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நான் தோசையும் செய்கிறேன். மாவு வந்து அரைச்சதுமே நம்ம தோசை செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து தோசை செய்கிறேன். இதில் வந்து நம்ம கருவேப்பிலை, ஜீரகம் இது எல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறதுனால தோசை வேகும் போதே நமக்கு நல்லா அவ்வளோ வாசனையாக இருக்கும். கொள்ளுலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சூப்பராக கலர் மாறி வரும். பருப்புலாம் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா, அடை தோசை நல்லா கலர் மாறி நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பரான தோசையாக வந்துச்சு. நம்ம அடை தோசை செய்கிறதுக்கு வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கிறோம்.
இதில் வேணும்னா மேலே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் சேர்க்காம தான் ஊற்றியிருந்தேன். தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. அளவுலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம போடுறது தான் அளவு. அதனால் வந்து பெருசாக பயந்துக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.